தமிழை முதல் பாடமாக கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த 24 மாணவ மாணவிகளுக்கு முதல்வர் ஜெயலலிதா 4,90,000 ரூபாய் பரிசளித்தார். 2011-2012 கல்வியாண்டில் தமிழை முதல் பாடமாக கொண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா 1,80,000 ரூபாய் ரொக்க பரிசளித்து பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார். வியாழக்கிழமையன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவி சுஸ்மிதாவிற்கு 50,000 ரூபாயும், 2ஆம் இடங்களை பெற்ற மாணவி கார்த்திகா, மாணவர்கள் அசோக்குமார், மணிகண்டன் ஆகியோருக்கு தலா 30,000 ரூபாயும், 3ஆம் இடத்தை பெற்ற மகேஸ்வரி, பிரபாசங்கரி ஆகிய 2 மாணவிகளுக்கு தலா 20,000 ரூபாய் ரொக்க பரிசுகளை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். 1189 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பாராட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து மேற்படிப்பு செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நான் தமிழக அரசு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்கூல் டீச்சர்ஸையும் பேரண்ட்ஸையும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அதேபோன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை முதல் பாடமாக படித்து மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர் ஸ்ரீநாத்திற்கு 25,000 ரூபாயும், 2ஆம் இடத்தை பெற்ற மாணவிகள் நந்தினி, மகாலட்சுமி, சுவாதி, அகிலா, மாணவர்கள் ஜென்கின்ஸ் காட்ஃப்ரே, கவின் ஆகிய 6 மாணவ மாணவிகளுக்கு தலா 20,000 ரூபாயும், 3ஆம் இடத்தை பெற்ற மாணவிகள் ஸ்மிதா, சூர்யா, தாரணி, வினுமிதா, ஷர்மிளா, பூஜாஸ்ரீ, அம்ரிதா, ராஜேஸ்வரி, மாணவர்கள் அபிஷேக், ஸ்ரீதர், ஜஸ்டின் சேவியர் ஆகிய 11 மாணவ மாணவிகளுக்கு தலா 15,000 ரூபாய் என 3,10,000 ரூபாய் ரொக்க பரிசுகளையும் சான்றிதழ்களையும் முதல்வர் வழங்கினார். நடந்த 10th போர்டு எக்ஸாம்ல 500க்கு 497 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இப்போ இதை பாராட்டி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்ததை பாராட்டி சிஎம் மேம் 25,000 ரிவார்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப எனக்கு ஹையர் எஜுகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் சிவபதி, தலைமைச் செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி, பள்ளிக் கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் சபிதா மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.